Hi செல்லம் வணக்கம். This is Maga exercise 1.3 இல்லமா 12th sum f such that r tends to r என்ற சார்பானது f of x equal to 3 into x minus 5 என வரையறுக்கப்படின் அது ஒரு இருபுற சார்பு என நிரூபித்து அதன் நேர்மாறு காண்கன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு இருபுற சார்பு அப்படின்னு சொன்னால் என்ன சாமி தெரியும், அது ஒன்றுக்கொண்டான சார்பாக இருக்கணும், இன்னொன்று அது மேற்சார்பாக இருக்கணும். மேற்சார்புன்றது நீங்கள் 10th படித்தது, மேற்கோர்த்தல் சார்புன்றது 11th படிக்கிறது. அப்போ ஒன்றுக்கொண்டான சார்பு இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், அதாவது எக்ஸுக்கு பதிலாக இருக்குது, இங்கே ஒய் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கணும். அதுதான் அது 1 to 1, அதாவது ஒன்றுக்கொண்டான சார்பு. மேற்கோர்த்தல் சார்பு அப்படிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நான் நிரூபிக்கணும், நம்ம ஒய்யை நிரூபிக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதை போட்டுடலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ஏற்கனவே தெரியும் 3 into x minus 5. ஒய் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், ஒய் போட போகிறோம். ஒய் போட்டோம்னா இதே தானே, இப்போ ரெண்டு என்ன அது சமம் சொல்லிட்டு நம்ம எடுக்கணும் இல்லையா. ஸோ 3 into x minus 5 equal to 3 into y minus 5. இதை இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். இது போட வேண்டிய அவசியம் இல்லை, நான் கொடுக்கப்பட்ட சார்பு எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே சொல்லும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய், இதை எடுத்து அப்படியே எழுதலாம் சாமி. இங்கே எழுதுதான் -5 -5 சமமாக தான் இருக்குது. -5 அந்த பக்கம் போச்சுன்னா +5 தான் மாறும். ஸோ கேன்சல் ஆகிடும். பெருக்கல் 3 சமமாக தான் இருக்குது. பெருக்கலாக இருக்கும் 3 அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தில் மாறும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தான் நிரூபிக்கணும், நிரூபிச்சாச்சு. தேர்ஃபோர் எஃப் ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன். 1 to 1 என்னது, ஒன்றுக்கொண்டான சார்பு. அடுத்து ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிஷன் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே கொடுத்துருக்கிற சமன்பாடு தெரியும், ஃபங்க்ஷன் தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லுவோமா, ஒய்ன்னு சொல்லுவோமா. ஏமாக அங்கே ஒய்ன்னு போகிறீங்கன்னா நிரூபிக்க வேண்டியதாக எடுத்துக்கிறேன். இல்லை, எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்னுடைய மதிப்பு போட்டால் நம்ம கிராஃபில் என்ன கிடைக்கும், ஒய்யினுடைய மதிப்பு கிடைக்கும். ஆனால் ஃபங்க்ஷன் ஆகுது, எக்ஸ் ஃபங்க்ஷனாக என்ன கிடைக்கும், ஒய் கிடைக்கும் நமக்கு. ஸோ ஒய்க்கு போடுறதுக்கு பதிலாக எனக்கு எக்ஸ்னுடைய மதிப்பு தேவை, அதனால் எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். -5 இந்த பக்கம் வச்சுனா +5, பெருக்கல் 3 இந்த பக்கம் வச்சுன்னா √3 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் போடணும், எஃப் ஆஃப் எக்ஸில் போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்னது, 3 into x minus 5 தானே. ஸோ 3 into எக்ஸுக்கு வரனா போகலாம், y + 5/3ன்னு போடுறோம். இந்த -5 3ஆனது இதுக்கு மட்டும்தான் சொந்தம். ஸோ இந்த 3 கேன்சல் ஆகிடுமா, வகுத்தல் பெருக்கல் கேன்சல், +5 -5 கேன்சல், ஈக்குவல்னா கிடச்சிச்சு, ஒய் கிடச்சிச்சு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு தான் நிரூபிக்கணும். ஸோ அதை நிரூபிச்சாச்சு. ஸோ எஃப் ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்னா சாமி மேற்கோர்த்தல் சார்பு. அடுத்து நேர்மாறுனா என்ன மகானா, நேர்மாறுனா இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம், இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நிரூபிக்கணும், அல்லது எஃப் டேஷ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் நிரூபிக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் தான். அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆனது எக்ஸ்னுடைய வடிவிலே இருக்கணும், எஃப் டேஷ் ஆஃப் ஒய் ஆனது ஒய்யினுடைய வடிவிலே இருக்கணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஒய்யும் சமன்னு சொல்லிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், ரைட்மா. அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னவா வரும், நமக்கு ஒய்ன்னு தானே வரணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், அதாவது ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், எக்ஸ் போட்டுக்கலாமா, ஒய்க்கு பதிலாக எக்ஸ் போட்டாலும் சரி. எஃப் டேஷ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் டேஷ்ன்னு போட்டோம்னா இங்கே எஃப் டேஷ் ஆஃப் ஒய்ன்னு வரும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நான் போடலாம், நம்ம ஒய்ன்னு போட்டுக்கலாமா சாமி. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னா எஃப் டேஷ் ஆஃப் இந்த பெருக்கல் எஃப் தானே பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் வந்துச்சுன்னா நான் அது பை இருந்துச்சுன்னா டேஷ்ன்னு போடணுமா. எஃப் டேஷ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு நான் வரணும், எக்ஸ்ன்னு வரணும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா. இல்லை அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம், ஒய்ன்னு போடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம x ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லியாச்சு. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் சொல்லும், x + 5/3 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டாச்சு. திஸ் இம்ப்ளைஸ் இதனுடைய நேர்மாறு இதுதான். ஓகே சொல்லும். ஒருவேளை எஃப் டேஷ் ஆஃப் ஒய் வேணுமாக அப்படின்னு சொன்னால் எந்த வடிவத்தில் இருக்கணும், ஒய் வடிவத்திலே நமக்கு இருக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக போடுறோம், y + 5/3ன்னு போடுறோம். ஓகே சொல்லும். தேங்க்யூம்மா.